உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? அது பொட்டிக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கல. ஆமா, அதுக்கு அப்பா கிட்ட தான் பணம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன். அதான் தெரியுமே. அதுக்கு என்னடா இப்போ? இல்லத்த, அது இப்போ ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு. லாஸ்ட்ல நான் இது வரைக்கும் போட்ட சரக்கு சுத்தமா விற்க முடியல. அவ்வளோ ரூபாய் கொடுத்து கடையை வேற எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலத்த. கார்த்தி, என்னடா நீ ஜவுளி பிசினஸ் பண்ற குடும்பத்துல பிறந்துட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நீ இப்படி உடைஞ்சு போயிடுவியா? தொழில லாப நஷ்டம்லாம் இருக்கதாண்டா செய்யும். அண்ணெல்லாம் எவ்வளவு நஷ்டத்தை பாத்திருக்கு தெரியுமா? அதுக்கே அது அப்படியே ஊஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? நீயே சொல்லு. இதுக்காக தானே நீ ஃபாரின்ல எல்லாம் போய் படிச்ச. அப்புறம் என்ன? தோக்குறது விஷயமே இல்ல கார்த்தி. தோத்த இடத்துல நாம எப்படி ஜெயிச்சு எழுந்து நிக்கிறோங்கிறதுதான் பெரிய விஷயம். புரிஞ்சதில்ல? நீ கவலைப்படாத. இப்போ உனக்கு என்ன வேணும்? அத்த, அது கடையை நடத்துறதுக்கே பணம் இல்ல. ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கவும் சுத்தமா பணம் இல்ல அத்த. அதெல்லாம் சரி பண்ண இன்னும் அமௌண்ட் தேவைப்படுது. கடையை இம்ப்ரூவ் பண்ண நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கும் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது அத்த. ஏண்டா, இதுக்காடா நீ இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்க? அப்பா கிட்ட போய் பேசுனீன்னா அவர் உனக்கு நல்ல ஐடியாவா சொல்ல போறாரு. இந்த பிசினஸ்ல அவருக்கு தெரியாததா? கார்த்தி, நீங்கெல்லாம் நல்லபடியா ஜெயிச்சு சொந்த கால்ல நிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை வளர விட்டு அவர் ஒதுங்கி நிக்கிறாரு. கார்த்தி, அண்ணனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. அவர்கிட்ட கேளு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கொடுப்பாரு. சரிங்க அத்த. கார்த்தி, சொல்லுங்க நீ. இத நான் சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. ஆனா என் மனசுக்கு சொல்லணும்னு தோணுது. பரவாயில்ல, ஓகே, சொல்லுங்க. இல்ல, நீங்க பிசினஸ் தனியா பண்றேன்னு தானே சொன்னீங்க. அதுக்கு வீட்ல இருக்கிற எல்லாரும் ஓகே சொன்னாங்க. உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டும் பண்ணாங்க. உங்க மேல இருக்க நம்பிக்கையில நீங்க ஜெயிச்சு வருவீங்கன்னு எந்த கேள்வியுமே கேட்காம இருந்தாங்க. இப்போ இவ்ளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு. நடத்த முடியலன்னா எப்படி கார்த்தி? ஆக்சுவலா நீங்க இப்படி ஃபீல் பண்ணிலாம் உட்கார கூடாது. நீங்க தான் அதை எப்படி லாபகரமா கொண்டு வர்றது, இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு யோசிக்கணும். அது உங்க பொறுப்பு. அதை விட்டுட்டு மாமா கிட்ட போய் உதவி கேக்குறது, திரும்ப அவர்கிட்ட பணம் கேக்குறதெல்லாம் எனக்கு சரியா படல கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்படி பண்றது ஒரு பிசினஸ் மேனுக்கு அழகில்ல. ஹெல்ப் பண்ண மாமா இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களால எப்பவுமே முன்னேற முடியாது. கடைசி வரைக்கும் அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். அண்ணி, பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கார்த்தி, கார்த்தி, அத்த, ஒரு நிமிஷம் இருங்க. ஏதோ சின்னதா தோண்டு போய் உட்காந்துட்டா நீங்களா அட்வைஸ் பண்ண வந்துருவீங்களா? சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? அப்ராட்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்தவன் நானு. பிசினஸோட ஒவ்வொரு நுணுக்கமும் தெரியும் எனக்கு. சாதாரண ஆட்டோ டிரைவர் ஃபேமிலியில பிறந்துட்டு பிசினஸ் பத்தி எனக்கெல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி தேவையில்லாம என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. டேய், என்னடா? பின்னத்த என்னமோ இவங்க கையில இருந்து பணத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க. நான் என்ன
இவங்க பணத்தையா கேக்குறேன்? என் ஃபேமிலில இருந்து என் அப்பா கிட்ட இருந்து பணத்தை கேக்குறேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஆஹா, இல்ல அத்தை. அப்பாவோ அண்ணனோ சொல்லியிருந்தா கூட நான் கேட்டிருப்பேன். இவங்களா எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல அத்தை. இவ காரணம் இல்லாமலே பிரச்சனை பண்ணுவா. இப்ப இவ்ளோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. இன்னும் ராகவனை தூண்டி விட்டு என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே. கடவுளே, ஏன்பா இப்படி சோதிக்கிற? மாறதா பிரச்சனை பண்ணானா இல்ல சண்டை கண்ட போட்டானா சொல்லு. இப்பவே போய் கேக்குறேன் அவனை. என்ன பண்ணா? அவர்லாம் எதுவும் சொல்லலைங்க. அப்புறம் என்ன ஆச்சு? உங்க மூத்த தம்பி தாங்க. கார்த்தி சொன்னானா? சொல்லு கண்மணி, அவன் என்ன பண்ணா? அவெல்லாம் எடுத்தறிஞ்செல்லாம் பேச மாட்டானே. பாத்தீங்களா, நீங்களும் உங்க தம்பியை எவ்வளவு நம்பிட்டு இருக்கீங்க. இப்ப நானே அவரை தப்பா சொல்ற மாதிரி இருக்கு. வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. இல்ல, நான் அவ அப்படி சொல்ல மாட்டான்னு தான் சொன்னேன். நீ சொல்றத நம்ப மாட்டேன்னு சொன்னா? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. என்ன ஆச்சு? கடையில உங்க சின்ன தம்பி என்ன மதிக்க மாட்டேங்கிறாரு. வீட்ல உங்க பெரிய தம்பி ரொம்ப தப்பா பேசுறாரு. அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆளாவே தெரியலங்க. அண்ணிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சாதாரண ஆட்டோ டிரைவர் ஃபேமிலியில பிறந்துட்டு பிசினஸ் பத்தி எனக்கெல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி தேவையில்லாம என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. அப்படியா சொன்னா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. நான் அவரு குழந்தை நாருன்ற உரிமையில தானங்க பேசினேன். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? என் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் இதை தானங்க சொல்லிருப்பீங்க. கண்டிப்பா நான் இதான் சொல்லிருப்பேன். நீங்க சொல்லிருந்தா அவரு கேட்டிருப்பாருலங்க. அப்ப அவர் என்ன ரெண்டாம் பட்சமா தானங்க பாக்குறாரு. நான்லாம் உங்களை மாதிரி பணக்கார குடும்பத்துல பிறந்தவ இல்ல. நாங்க ஏதோ மிடில் கிளாஸ். நான்லாம் சொன்னா அவருக்கு அசிங்கமா தான் இருக்கும். சில விஷயத்துல முன்னாடி போய் நிக்கும் போதுதான் இந்த வீட்ல மத்தவங்க நம்மள எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.